இந்த சூழல்ல பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் மீட்டெடுப்பதற்காக வந்திருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? 1% கூட இல்லை. ஈரோடு கிழக்கில் 0.04 0.5% கீழே போயிடுச்சு. ஈரோடு கிழக்கில் நீங்கள் 2011 அதிமுக வேலுமணிகிட்ட கூட்டணி பேசுகிறாங்க. சுதீஷ் தான் போய் பேசுகிறார், அக்கா சொல்லி தம்பி போய் பேசுகிறாரு. எங்களுக்கு 20 சீட்டும் 100 கோடி ரூபாயும் கொடுன்னு கேட்குறாங்க. ஆமாம், உங்களுக்கு பெரிய ஓட்டே இல்லை, உங்களை நான் இவ்வளோ டிமாண்ட்லாம் பண்ண முடியாது, ஒரு 5 சீட்டு தர்றேன், ஒரு 20 கோடி ரூபா தர்றேன், ஒரு தொகுதிக்கு 5 கோடி ரூபா. இதை இல்லை எங்களுக்கு எவ்வளோ பெரிய சக்தியை, சரி வேண்டாம் உங்கள் சாவகாசம் வேண்டாம் கிளம்பி போன்னு விரட்டி விட்டுறாங்க. திமுகவில் போய் அதே டிமாண்ட் வைக்கிறாங்க. திமுகவும் சேர்த்துல 21 தான் அவங்களுடைய அழிவே ஆரம்பிச்சு போச்சு. நீங்கள் கொடுக்குற சீட்டை வாங்கி திமுகவில் தான் இன்றைக்கி ஒரு 3-4 எம்எல்ஏ இருப்பான். அதிமுக திமுகவில் இன்றைக்கி பாமகவுக்கு எம்எல்ஏ இருக்கிற மாதிரி ஒரு 2-3 எம்எல்ஏ இருப்பான். இவங்க என்ன கேட்குறாங்க? பணத்தை முதல்ல குடியா. பணம் கொட்டுற பெரிய தொழில் அரசியல்னு பிரேமலதா தெரிஞ்சுக்கிச்சு. அதனால் இவங்க பழைய கதை, பழைய நினைப்படா பேராண்டி, பழைய நினைப்படாங்கிற மாதிரி 75 வயசு கிழவிக்கு மேக்கப் போட்டால் 25 வயசு ஆயிட முடியுமா? அப்போது வேலுமணி விரட்டி விட்டார். இந்த பக்கம் திமுக துரைமுருகன் விரட்டி விட்டார். 2021 இவர்களுடைய அஸ்தமனம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அதில் தான் தனிச்சு நின்று நீங்கள் கூட்டணி எங்கேயாவது சேர்ந்துருந்து அது ஒரு 3-4% வந்திருக்கும். தனித்து நிற்காமல் திமுக அதிமுக திமுக வாக்கு பிஜேபி 4% இருக்குங்க. என்ன பிஜேபிக்கு 4 இருக்குது. கூட்டணி சேர்றதெல்லாம் 4% 4 எம்எல்ஏ வர்றாங்க. திமுகவுடைய அதிமுகவுடைய விஜயகாந்த் கட்சி சேர்ந்துருந்தால் ஒரு 4 எம்எல்ஏ கண்டிப்பாக வந்திருப்பாங்க. பிஜேபிக்கு வந்த மாதிரி, பிஎம்கேக்கு வந்த மாதிரி. அதை பணம்தான் குறி. பிரேமலதாவுக்கு சசிகலாவே பெரிய பேய், பணம் பேய். அதற்கு இது கட்டிங்க பார்க்குறோம். இது எவ்வளோ பெரிய பேயாக இருக்கணும். கட்சி காணாமல் போச்சு. ஓகே சார், இப்போ 2023 இந்த தருணத்தில் பொதுச் செயலர் ஆயிருக்கிறாங்க. நம்ம 2024 நம்ம வந்து கூட்டணி முடிவு தொடர்பாக கேப்டன் தான் முடிவெடுப்பார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. 26 நம்ம வந்து வெல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பீச் கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம். அவங்களுடைய அரசியல் கணக்கு என்னவா இருக்குது பிரேமலதா விஜயகாந்த்? என்ன கணக்குனா விஜயகாந்த் இப்போது அவர் உடல்நிலை சரியில்லை. இப்போ அவரே பாவம் தானாக விழுகிறாரு, முடியல, பொம்மை மாதிரி இருக்கார். அந்த அம்மா அவர் குனிந்து உட்காந்து சீனை போடுதெல்லாம் திட்டுறான். விஜயகாந்தோடு பழகினவங்க போகிறான். ஏமா வயசான காலத்தில் அவரை 71 வயசு முடியல, அவர் படுக்கையில் ரெஸ்ட் எடுக்கணும், அவரை கொண்டு வந்து விட்டு முன்னாடி சேராரு பின்னாடி சேராரு. பாவம், வருத்தமாக இருக்குது பார்க்குற போது. கம்பீரமான மனுஷன். அதை ஏன் நீ உன்னுடைய அரசியல் ஆசைக்கு, பண வெறிக்கு, எது நீ அவரையே பகடக்காய் எல்லா பக்கம் திட்டுறாங்க.